ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான் PK12 தான் தமிழ் தலைவாச ஷெட்யூல் தான் வந்துடுச்சுல்ல. முதலே சொன்ன மாதிரி கத்திரி கம்பிச்சுன்னா சந்தைக்கு வந்து தான் ஆகணும். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் எடுக்கிறதுக்கே எனக்கு 3 மணி நேரம் ஆச்சுன்னாப்பா. அந்த டைம் டேபிள் ஒர்க் அவுட் பண்ண அவங்களுக்கு எவ்வளோ ஒரு டைமாக இருந்திருக்கும். மேட்ச் குறைச்சிட்டாங்க, 4 மேட்சா. லாஸ்ட் இயர் வரைக்கும் 22 மேட்ச் விளாட்னா இப்போ 18 மேட்ச் தான். அதனால தான் டிலே ஆகுது ஷெட்யூல்ன்றதும் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொன்னாங்க ஃபஸ்ட்டு மேட்ச் தமிழ் தலைவா தெலுங்கு டேட்டம் இருக்கலாம்ண்ணா, மேபி. பட் அஃபிஷியலாக வரட்டும், அப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொன்னோம். அஃபிஷியலாக வந்துச்சு, இப்போ நம்ம பேசுகிறோம். ஆஃபீஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடன்னு உங்களுக்காக ரெடி பண்ணி இப்போ பேச போகிறேன். அண்ட் இன்னொன்று சொல்லியிருந்தேன் நேற்று டபங் டெல்லி வீடியோ இல்லையா, டெஃபினெட்லி ஹோஸ்ட் வர்சஸ் டிஃபெண்டிங் சாம்பியன் தான் இருக்கணும்னு. பட் இந்த வாட்டி ஹோஸ்ட் வர்சஸ் தமிழ் தலைவாசை போட்டாங்க. ஹோஸ்ட்டு தெலுங்கு வைசாக்கில் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. எனிவே என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. மொத்தம் 4 வென்யூ தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு விசாகப்பட்டினத்தில் விளையாட போகிறாங்க, அப்புறம் ஜெய்ப்பூரில், அப்புறம் சென்னையில், அப்புறம் டெல்லியில். சென்னை ஆல் ட்ரை டு கோ டு தி கிரவுண்ட். பார்ப்போம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ட் பிளாக் பஸ்டர் வீக் எடுத்தோன்னே பிளாக் பஸ்டர் வீக். எஸ், பவன் வர்சஸ் ஹூடா சாப், ஃபார்மர் வர்சஸ் ப்ரெசன்ட். இப்போ தமிழ் தலைவாசியில் இருக்க இதுக்கு முன்னாடி டீம் தெலுங்கு டைட்டன்ஸில் இருந்தார். 2 கோடி 20 லட்சம் 2 கோடி 1 லட்சம் ஒருத்தர் சொல்லி 60 லட்சத்தில் கொண்டு வந்து விட்டார். நம்ம போகல. இப்போ 59 lakhs தான் வந்திருக்காரு. பட் அவரோட கேம் இஸ் கேம். அவர் மணி நாட் அ பிக் திங், கேமோட பேஷன். ஸோ இப்போ பவன் வந்து பெருமையாக வேறு சொன்னார். அவர் என்ன எஃப்எம்ல எடுப்பாங்கன்னு ஆக்ஷனுக்கு முன்னாடி எடுக்கவே இல்லை அவங்க எஃப்எம். அது காரணம் கேட்டால் அவர் ஒரு காரணம் ஒன்று சொன்னார். அது இதே சேனலில் வீடியோ இருக்குது, பாருங்க, போய் பாருங்கள். என்ன காரணம் சொன்னார் ஊடா சாப் ஏன் அவருக்கு எஃப்எம் யூஸ் பண்ணலான்னு. நோ ப்ராப்ளம். எனிவே நம்ம வந்துட்டார்ல நம்ம தமிழ் தலைவாசா விட்டு. அவர் சொன்னார் குச் காம் அதுரா ரேகியா தான் ஓ புரா கர்னான். அதாவது ஒரு வேலை பாதியை விட்டுட்டு போயிட்டேன், அதை நான் கம்ப்ளீட் பண்ணணுன்னு. எதோ மீன் பண்ணுறாங்கன்னா PK9 பாதியில் கூட விடலை, ஸ்டார்டிங்லேயே போயிடுச்சு அது இன்ஜூரினால. ஐம் டெல்லிங் ஆன் அ லைட்டர் நோட்டு. அதுக்கப்புறம் இப்போ தமிழ் தலைவாசி வந்து ஏஸ் அ பாயிண்ட் டு ப்ரூவ் நான் தான் கெத்து அப்படின்னு. ஏன்னா அவங்க ஒருத்தர் நவுத்தி விட்டீங்க 3 பேரில், பர்தீப் நர்வால் அண்ட் இப்போ நவீன் எக்ஸ்பிரஸ், பவன், அர்ஜுன் நவுத்த முடியாது. ஏன்னா லைனாக 3 சீசன் 250-250 போயிட்டு இருக்காரு. எனிவே அடுத்தது போது விஷயத்துக்கு வாங்குறீங்களா? எஸ், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிளாக் பஸ்டர் வீக் தான் தமிழ் தலைவாசி வர்சஸ் தெலுங்கு டைட்டன்ஸ். அண்ட் அதே நாள் பெங்களூர் புல்ஸ் வர்சஸ் புனேரி பல்ஸ் 2 மேட்ச் ஆகஸ்ட் 29 ஃப்ரைடே. அடுத்தது 30 வந்து அங்கேயும் 2 மேட்ச். ஆனால் அதில் தமிழ் தலைவாசில் தெலுங்கு வர்சஸ் UP யோதா, மும்பா வர்சஸ் குஜராத் ஜெயண்ட். ஞாயிற்றுக்கிழமை திருப்பி தமிழ் தலைவாசிக்கு, தமிழ் தலைவாஸ் வர்சஸ் மும்பா, ஹரியானா டிஃபெண்டிங் சாம்பியன் வராங்க. அங்கே தான் ஹரியானா வர்சஸ் பெங்கால் வாரியர்ஸ். இதுதான் ஓப்பனிங் வீக். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 6 மேட்ச் பிளாக் பஸ்டர் மேட்ச்சு. 6-2 12. ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒரு மேட்ச் விளையாடிருப்பாங்க ஃபர்ஸ்ட் வீக்லேயே. நல்லது, ரைட்? இப்போ மற்ற ஷெட்யூலிங் போகிறதுக்கு முன்னாடி சேனல் கான்ட்ரிபியூட் பண்ணவங்க தேங்க்ஸ் சொல்லுவோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நிறைய வீடியோ போட முடியுது. இன்னும் நிறைய போடணும். ஒவ்வொரு வீடியோக்குமே உங்களுக்கு தெரியும், ப்ரிவ்யூன்னு ஒன்று போடுவோம், அப்புறம் ரிவ்யூ போடுவோம், கோச் கார்னரில் கூப்பிட்டு போய் தனியாக காதில் சொல்லுவாங்கள்ல, அது என்ன சொல்கிறாரு, அப்புறம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். இது இல்லாமல் சில பேர் இன்டர்வியூ வரும் நிறையா. மினிமம் 5 வீடியோ இருக்கும் ஒவ்வொரு மேட்சுக்கும் தமிழ் தலைவாசி. அப்போ எங்களுக்கு தேவை உங்கள் சப்போர்ட்டு தான். ஏன்னா 5000 பேர் பார்த்தா தான் $1 வரும். 80 ரூபா வச்சு எப்படி இவ்வளோ வீடியோ போட முடியும் பாருங்கள். அந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் டெஃபினெட்லி ஹெல்ப்ஸ். தேங்க்யூ. மெல்வின் ஜோன்ஸ்ன்றவர் 40 ரூபீஸும், அஜய் லெங்கோன்றவர் 40 ரூபீஸ், பாலா கார்த்திகான்றவங்க 40 ரூபீஸ் கான்ட்ரிபியூட். தேங்க்யூ ஸோ மச் மெல்வின், அஜய் அண்ட் பாலா கார்த்திகா. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேன்ஸ், வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் நீங்களும் கான்ட்ரிபியூட் பண்ணி வச்சுங்க. லைக் டிஸ்லைக் பக்கத்தில் சூப்பர் தேங்க்னு ஒரு பட்டன். ஒரு அமுக்குன்னா 40 ரூபா தான் மினிமம். கம்பல்சரியில் ரிக்வஸ்ட் சேனல் வளர்ச்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீட்டில் உங்கள் பேரை சொல்லுவோம். யூடியூப் உங்கள் பேர் பக்கத்தில் ப்ளூ கலரில் தேங்க்ஸ் போ. ரைட், இப்போ விஷயத்துக்கு போடலாம். ஷெட்யூல் தமிழ் தலைவாசி மட்டும் இப்போ பேசுகிறேன். 18 மேட்ச், யார் யார் கூட டபுள் மேட்ச், யார் யார் கூட சிங்கிள் மேட்ச் என்னென்னு சொல்கிறேன். அப்புறம் 1 by 1 மற்ற டீமை பற்றி பேசுவோம். நிறையா இருக்குது பேசுகிறதுக்கு. ரைட், நிறைய பேர் கண்டிப்பாக இந்த கமெண்ட்டில் போடுவீங்க. நான் தான் அன்றைக்கே சொன்னேன் சார், ஃபஸ்ட்டு மேட்ச் தமிழ் தலைவாசி தெலுங்கு டைட்டன்ஸ்னு. பொறுமை கடல் அளவும் பெருசு. இன்னும் பேஷன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் பொறுமையாக இருங்க. அஃபிஷியலாக வரட்டும்னு, அஃபிஷியலாக வந்ததுக்கப்புறம் தான் எந்த விஷயத்துமே நம்ம பேசுவோம். இல்லைன்னா என்னோட கருத்துன்னு சொல்லுவேன். என்னோட ஸ்டார்டிங் 7 அப்படி தான் போடணும். தவிர காமனாக உள்ளதை லேட். பவன் ஷராவத் இன்ஜுரி எப்போயும் நான் சொன்னேன், அவர் விளையாட மாட்டார். அந்த மாதிரி இன்ஜுரி பென் ஸ்டோக்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் இருக்கு, வேணால் இங்கே செக் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ விஷயத்துக்கு போயிடலாம் இருக்காமல். மொத்தம் 18 மேட்ச், 4 மேட்ச் கம்மி பண்ணிட்டாங்கல்ல. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 டீம் கூட ஒவ்வொரு வாட்டி தான் விளையாடுறாங்க. பாக்கி 7 டீம் கூட 2 வாட்டி விளையாடுறாங்க. ஸோ 2 வாட்டி இன்ட்டு 7 14 மேட்ச்சு. 4 டீம் கூட விளையாடுறது அது ஒரு சிங்கிள் மேட்ச். 14 நாள் 18. இது எப்படி சார் பிரித்தாங்கன்னு என்ன கேட்பீங்க, எனக்கே தெரியல. IPL எப்படி பிரிப்பாங்கன்னா, டிஃபரெண்ட் ஃபைனல் விளையாண்டவங்கள ஒரு குரூப்லேயும், இன்னொருத்தர் அந்த குரூப்பு தோற்றவங்கள, அப்புறம் பிளே ஆஃப் ஒருத்தர், பிளே ஆஃப் இப்படி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபார்முலா இருக்குது. இதுக்கும் எதுவும் ஃபார்முலா இருக்கும், வரும், அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க PKல. எந்த பேசிஸில் இவங்க 4 பேர்கிட்ட மட்டும் இது ஒன்று குழுக்கள் முறையா என்னென்னு ஐம் நாட் ஷூர். உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன், வியூஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்.
ரைட். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மொத்தம் 18 மேட்ச்சில் ஓப்பனிங் வீக்கெண்ட் நான் சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ அந்த மொத்த இதில் நான் ஆல்பபெட்டிக்கலாக சொன்னால் தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். டேட்டு முன்ன பின்ன இருந்தாலும் ஆல்பபெட்டிக்கலாகவே நான் சொல்லிடுறேன். யாரு கூட 2 மேட்ச், யாரு கூட 1 மேட்ச்னு. எது ஜெய்ப்பூரில் விளையாடுறாங்க, எது சென்னையில், எது வைசாக்கில், அண்ட் எது டெல்லியிலன்ட்டு. பிளாக் பஸ்டர் வீக்கு சொல்லிட்டேன். 2 மேட்ச் ஃபஸ்ட்டு 3 நாள்லேயே 2 மேட்ச் விளையாடுறாங்க. வைசாக் அதோட முடியுது. அடுத்தது அவங்க ஜெய்ப்பூர் போகிறாங்க. ஜெய்ப்பூரில் 6 மேட்ச் இருக்குது தமிழ் தலைவாஸ். ரைட். இப்போ ஆல்பபெட்டிக்கலாக வர பெங்கால் வாரியர்ஸ் கூட 2 விளையாடுறாங்க. 4th மேட்ச் அண்ட் 18th மேட்ச். மொத்த மேட்ச்சில் சொல்கிறேன். மொத்தமே 108 மேட்ச் தான். 24 மேட்ச் கம்மி ஆகிடுச்சு இல்லை லீக். இன்னும் பிளே ஆஃப் ஷெடியூல் அனௌன்ஸ் பண்ணல. அது போக போக அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்த இடத்துல எப்போன்னு. ரைட். பெங்கால் வாரியர்ஸ் 4th மேட்ச் அண்ட் 18th மேட்ச். அப்புறம் பெங்களூர் புல்ஸ் கூட 2 வாட்டி விளையாடுறாங்க. 5th மேட்ச் அண்ட் 12th மேட்ச்சு. அப்புறம் டபங் டெல்லி கூட ஒரே ஒரு மேட்ச் தான். அது வந்து 17வது மேட்ச்சு. அப்புறம் குஜராத் ஜாயின் கூட 2 மேட்ச் விளையாடுறாங்க. மேட்ச் நம்பர் 3 அண்ட் மேட்ச் நம்பர் 16 தமிழ் தலைவாசுக்கு சொல்கிறேன். ஹரியானா ஸ்டீலர்ஸ் கூட 2 வாட்டி விளையாடுறாங்க. மேட்ச் நம்பர் 7 அண்ட் மேட்ச் நம்பர் 11. ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர் கூட ஒரே ஒரு வாட்டி தான். மேட்ச் நம்பர் 9. பாட்னா பைரட்ஸ் கூட ஒரே ஒரு வாட்டி தான். மேட்ச் நம்பர் 13. அண்ட் புனேரி பல்தன் கூட ஒரே ஒரு வாட்டி தான். மேட்ச் நம்பர் 14. ஆல்ஃபபெட்டிக்கில் போகிற அடுத்து தமிழ் தலைவாஸ் வருது. நம்ம அவங்க டீமை தானே பேசுகிறோம், நம்ம டீம் அதை நோத்துருவோம். ஸோ தெலுங்கு டைட்டன்ஸ் கூட தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. அப்புறம் 6வது மேட்ச்சு தெலுங்கு டைட்டன்ஸ் கூட விளையாடுறாங்க. ட்வைஸ். யூ மும்பா கூட 2வது மேட்ச் யூ மும்பா. அப்புறம் 10வது மேட்ச் யூ மும்பா கூட தான். ட்வைஸ் யூ மும்பா கூட விளையாடுறாங்க. யூபி ஓதா கூட தமிழ் தலைவரோட 8வது மேட்ச்சு. அப்புறம் 15வது மேட்சும் யூபி ஓதா கூட. ஸோ இந்த 7 டீம் யாருன்னா பெங்கால் வாரியர்ஸ், பெங்களூர் புல்ஸ், குஜராத் ஜாயின், ஹரியானா ஸ்டீலர்ஸ், தெலுங்கு டைட்டன்ஸ், யூ மும்பா அண்ட் யூபி ஓதா. இந்த 7 டீம் கூட 2 வாட்டி விளையாடணும். ட்வைஸ் தே ஹேவ் டு பிளே. அண்ட் டபங் டெல்லி, ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ், பாட்னா பைரட்ஸ் அண்ட் புனேரி பல்தன் அசலம் இனம்தார். ஸோ இந்த 4 அயன் இன்னும் ஜெய்ப்பூர்லேருந்து வேறு ஒரு வாட்டி தான் வச்சுருக்காங்க. 2 வாட்டி வச்சு தான் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம பலியன் கோச்சும் அங்கேருந்து வந்தவர், அசிஸ்டன்ட் கோச் அங்கேருந்து வந்தார். நம்ம ரைடு மிஷின் கிரிக்கெட்டில் எப்படி விராட் கோலியோ இவர் நம்ம அர்ஜுன் தேஷ்வால் அங்கேருந்து வந்தால். ஆனால் ஒரே ஒரு மேட்ச் தான் அவங்க கூட, அதுவும் ஜெய்ப்பூரில். அங்கே விளையாடணும், நல்லாயிருக்கும். அது க்ரௌடு எப்படி அது என்ஜாய் பண்ண போகிறாங்க, எப்படி டேக்குன்னு. ரைட். அண்ட் அச்சா இப்போ வைசாக்கில் 3 மேட்ச் விளையாடுறாங்க தமிழ் தலைவாஸ். ஜெய்ப்பூரில் 6 மேட்ச்சு, சென்னையில் 5 மேட்ச்சு, டெல்லியில் 4 மேட்ச்சு. தான் மொத்தம் 18 மேட்ச்சு. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா வைசாக்கில் ஆகஸ்ட் 29லேருந்து செப்டம்பர் 6 வரைக்கும். அப்புறம் செப்டம்பர் 12லேருந்து செப்டம்பர் 27 வரைக்கும் ஜெய்ப்பூரில். அக்டோபர் 1லேருந்து அக்டோபர் 11 வரைக்கும் சென்னையில். அக்டோபர் 14லேருந்து அக்டோபர் 21 வரைக்கும் டெல்லியில் 4 மேட்ச். இதுதான் தமிழ் தலைவாசா. நல்லா தான் இருக்குது ஷெட்யூலிங். டயர் ஆக மாட்டீங்க. 40 மினிட்ஸ் தானே. இப்போது வைசாக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 நாளில் 3 மேட்ச் தான். ஆகஸ்ட் 29 டு செப்டம்பர் 6. ரைட். இதுதான் இப்போதைக்கு உள்ள ஷெட்யூல். இன்னும் டீட்டெயிலாக நிறைய பேசுகிறேன் நான். பவன் ஷராவத் வர்சஸ் விஜய் மலிக், அதுதான் ஃபஸ்ட்டு மேட்ச். அப்படி தான் சொல்லணும். ரோஹித் சர்மா வர்சஸ் விராட் கோலி, ரோஹித் சர்மா வர்சஸ் தோனி, அந்த மாதிரின்னு வச்சுங்களேன். ஃபார்மர் வர்சஸ் பிரசன்ட், பவன் வர்சஸ் உகுடா சாப் அண்ட் ஹை ஃப்ளையர். பாயிண்ட் டு ப்ரூவ். பார்ப்போம் என்ன இருக்குன்னு. உங்களை நான் அவ்வளோ வெயிட் பண்ணி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஷெட்யூலை பற்றி? ஓகேயா இல்லை உங்கள் கருத்து எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிட்டோம். போக வேண்டிய தூரம் நிறையா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க இது வீடியோ பார்க்குறது வீடியோ எல்லாம். அண்ட் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. இப்போ பார்த்து நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.